எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதாவதுங்க அரசியல் கட்சி ஆரம்பித்த நாட்டிலிருந்து திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், அவங்களுடைய கட்சிகளில் என்ன நடக்குது, ஏது நடக்குது, யார் நல்லவங்க யார் கெட்டவங்க அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் பார்க்க மாட்டாங்க. தளபதி விஜய் அவர்கள் மட்டும்தான் அவங்களுடைய முழு நோக்கமே விஜய் அவர்களை ஜெயிக்க வைக்கக்கூடாதுங்கிறத தாண்டி விஜய் அவர்களுடைய கட்சியில் பிற கட்சியில் இருந்து யாராவது போய் சேர்றாங்கன்னு வச்சுக்கங்களேன், விஜய் அவர்களுக்கு இருக்கக்கூடிய மக்கள் செல்வாக்கை பார்த்து என்னதான் விழுந்து பண்ணினாலும் அதிமுக வந்து மக்கள் தேர்ந்தெடுக்க போகிறதில்லைங்கிறது தெரியும். அதனால் அதிமுகவில் இருந்து நீக்கப்பட்ட திரு செங்கோட்டையன் ஐயா அவங்க தளபதி விஜய் அவர்களுடைய கட்சியில் இணைஞ்சிட்டாங்க. இணைஞ்சதுக்கு அப்புறமா தமிழக வெற்றி கழகம் கட்சி வந்து தற்கூறி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி இப்போ மிகப்பெரிய வலுவடைந்த கட்சியாக வந்து மாறி இருக்குது. தமிழக வெற்றி கழகம் மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. விஜய் அவர்கள் வந்து வெறும் வார்த்தைக்காகவோ வாய்ஜாலத்துக்காகவோ பேசலை. 1967 1977க்கு அப்புறமா 2026 மிகப்பெரிய அரசியல் மாற்றமும் அதிகார மாற்றமும் தமிழ்நாட்டில் நம்ம தமிழக மக்கள் வந்து நிகழ்த்தி காட்ட போகிறாங்க அப்படிங்கிறதுல எந்த ஒரு சந்தேகமும் இல்லை. யாரெல்லாம் வந்து விஜய் அவர்களுக்கு இவ்வளோ பர்சன்டேஜ் தான் வரும், அவ்வளோ சதவீதம் தான் வரும்னு சொல்லிட்டு இருந்தவங்களுக்கு எல்லாமே பெரிய பெரிய அரசியல் விமர்சகர்கள் எல்லாமே வாயடித்து போகிற மாதிரி கருத்து கணிப்பு ஒவ்வொரு தடவை மாறிட்டே இருக்குது. விஜய் அவர்கள் வந்து வெளியில் வந்து மக்களை பார்த்து சந்திக்கும் போது ஒரு கருத்து கணிப்பு, மக்கள்கிட்ட பேசும்போது ஒரு கருத்து கணிப்புன்னு சொல்லிட்டு கருத்து கணிப்பு எகிரிட்டே போயிட்டு இருக்குது. இன்றைக்கி பார்த்தீங்கன்னா சாதாரணமாக விஜய் அவர்களுக்கு 30% வாக்கு வந்து கண்டிப்பாக வருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இவங்களே தான் என்ன சொன்னாங்கன்னா, அவருக்கு 5% தான் வரும், விஜயகாந்த் அவர்கள் மாதிரி வந்து கம்மியாக ஃபஸ்ட்டு எலெக்ஷன்லேருந்து கம்மியாக தான் வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் இது எல்லாத்துடைய வாய் அடைக்கிற மாதிரி மிகப்பெரிய சதவீதத்தோடு இன்றைக்கி வந்து தமிழக வெற்றி கழகத்துக்கு கருத்து கணிப்பு சொல்லியிருக்காங்க. அதனால் யார் விஜய் அவர்களுடைய கட்சியில் வந்து சேர்றாங்களோ அவங்களெல்லாம் விட்டுட்டு திமுக இருக்கட்டும் அதிமுக இருக்கட்டும், அவங்க கட்சியில் இருக்கக்கூடிய ஆளுங்க நல்லவங்களா கெட்டவங்களா, மக்களுக்கு நல்லது பண்ணுறாங்களா, நம்ம தேர்தல் வைக்கல கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுறாங்களாங்கிற அதை வந்து பார்க்கட்டும். அதை பார்க்க துப்பு திராணி இல்லை அவங்களுக்கு எல்லாமே. விஜய் அவர்களை பற்றி பேசுகிறதே அவங்களுக்கு வந்து பொழப்பாக போச்சு. அதனால் மக்களே, நம்ம எல்லாருமே சேர்ந்து தளபதி விஜய் அவர்களை வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் தமிழ்நாட்டோட நல்ல முதலமைச்சராக போகிறோம் அப்படிங்கிறதுல ரொம்ப சந்தோஷப்படுறோம். இது நிச்சயமாக நடக்கும்.